நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி 119 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் இந்த பதிவில் பார்க்க போறீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இது சிம்பிளா சொல்லணும்னா, நீங்கள் ரஃப் ரோடில் போயிட்டுருக்கீங்க, இப்போ ஸ்மூத் ரோடில் உங்களுக்கு கூட்டிகிட்டு போக போகுது விருச்சிக ராசியை. விருச்சிகம் அப்படின்னாலே பிரம்மாண்டம். அவங்களால சாதிக்க முடியாதது எதுவுமே இருக்காது. எது எடுத்தாலுமே அவங்க எண்டு வரைக்கும் யோசிச்சு அதில் என்ன ரஃப் ரோடு வந்தாலும் சரி, அது பிளான் ஏல இப்படி போகலாமா, பிளான் பியில் இப்படி போகலாமா, பிளான் சியில் அப்படி போகலாமா அப்படின்னு எனிகோ எத்தனை பிளான் போனாலும் Z வரைக்குமாவது போட்டு ஃபைனலி அந்த இடத்த அச்சீவ் பண்ணியே தீர்றது தான் விருச்சிக ராசினுடைய முக்கியமான குணம். அவங்களுடைய வின்னிங் சீக்ரெட்டுமே அதுதான். அப்படிப்பட்ட ரஃப் ரோடெல்லாம் இல்லாமல் ஸ்மூத்தாக போய் முடிக்க போறீங்க அப்படின்னா அடேங்கப்பா, சூப்பர்ப்பா. சுக்கிரன் யாரு உங்களுக்கு அப்படின்னா, உங்களுடைய 7ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும். அவர் 5ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்காருன்றது ரொம்ப 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 சூப்பர். அதில் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனைன்றது அதை விட சூப்பர். அண்ட் குரு பகவான் டைரக்டாக உங்களை பார்த்துட்டு இருக்காருன்றது அதை விட சூப்பர். ராகு குருவோட சேர்ந்து, ராகு சுக்கிரனோட சேர்ந்து குரு வீட்டில் இருக்கிறதுன்றது சூப்பரோ சூப்பர். அப்படின்னா என்னமோ பெரிய மாற்றம் நடக்க போகுது. அந்த மாற்றம் டோட்டலி ரஃப் ரோடே ஸ்மூத் ரோடாக ஆக போகுது. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ நடக்கிற தசா புத்தி மட்டும் பார்த்துக்கோங்க. அதில் சுக்கிரன் ஏதோ நடந்து, அதில் சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் சூப்பரான ஒரு பொசிஷன்லேயே இருந்ததுன்னா, நினைச்சு பார்க்க முடியாத அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு தான் விருச்சிக ராசி அன்பர்களே. சரி, இது எப்படின்னா, எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு பிளானிங் அதிகம். அந்த பிளானிங்ல எங்க கரடு முரடா இருக்கு அப்படின்னா, உங்களுடைய வேவ் லெங்த் நிறைய பேரோட இப்ப செட் ஆகாம இருக்கும். இப்போ ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஒன்று நினைப்பீங்க, ஆனா அன்னைக்கு இன்ஜினியரே வரமாட்டார். எலக்ட்ரிஷியன் இது மட்டும் முடிச்சுட்டா போதும், மற்ற விஷயங்கள் எல்லாம் நடந்துரும் நினைப்பீங்க. அந்த எலக்ட்ரிஷியன் நீங்க ஒரு இடத்துல ஃப்ளக் பண்ணணும்னு நினைச்சா அவர் வேற இடத்துல ஃப்ளக் பாயிண்ட் வச்சுட்டு போயிடுவாரு. அண்ட் எது எடுத்தாலுமே கரடு முரடு, ஒன்று நினைச்சா ஒன்று. அப்போ எப்படி இருக்கும்? டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். ஸோ அந்த டென்ஷன் அப்படின்றதெல்லாம் ஆச்சரியமா, என்னடா அது நம்ம சொல்லாமலேயே இவ்வளோ கரெக்டான ஒரு பொசிஷனில் பண்ணிட்டு போயிருக்காங்க, என்னடா ஒரு விஷயத்த சாதிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம், இவன் லைன்லேயே பிடிக்க முடியலையே. இப்போ கடைசியில் அவங்களே ஃபோன் பண்ணி ஒரு ஹெல்ப்னு கேட்குறாங்க. அப்போ அந்த ஹெல்ப் நம்மளும் பண்ணி உங்களை நம்பினவங்களை நீங்கள் விடவே மாட்டீங்க விருச்சிக ராசி அன்பர்களே. அந்த நம்பிக்கைன்ற வார்த்தை தான் உங்களுக்கு பெரிய பெரிய விஷயம். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்டோ, உங்களுடைய உறவுகளோ, யாரோ ஒருத்தர் இந்த பிரச்சனையில் இருக்க, நீங்க தான் முடிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, என்ன ஆனாலும் சரி, தூக்கத்துல நீங்க தூங்கிட்டு இருந்தாக்குள்ளே யாரை வச்சு முடிக்கலாம், என்ன வச்சு முடிக்கலாம், அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற வேவ் லெங்த் பயங்கரமா ஓடிட்டு இருக்கும். ஸோ இது வரைக்கும் அந்த வேவ் லெங்த் ஓடிட்டு இருக்கு, ஆனா ரீச்லயே இல்லை, ஃபினிஷ் பண்ண முடியல அப்படின்றது தான் உங்களுடைய நிலை. அந்த நிலையில நீங்க இப்போ ஒரு ஜாபுக்காக தேடிட்டு இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஒரு லிங்கே ஆகாது, சிங்கே ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களே உங்களை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டது மட்டும் இல்லை, அவங்களுக்கு நீங்கள் செஞ்ச சின்ன உபகாரம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட்ஸை டேர்ன் ஓவர் பண்ணும். அப்போது உங்களை ஜாபுக்கு கூப்பிடுறாங்க, போகிறீங்க, இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறீங்க. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் சொல்லக்கூடிய ஆன்சர்ஸ் ஆர் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும் அப்படின்னா, அங்கே அப்பாயிண்ட் பண்ணாமல் ஒரு நியூ பிரான்ச்சே ஆரம்பித்து அதை நீ டோட்டலாக பார்த்துக்கோப்பா, யூ ஆர் ஸ்கில்டு டு என்டர் இன்டு அ லீடர்ஷிப் அப்படின்றத புரிஞ்சு அங்கே டோட்டலாக உங்களை அந்த ஹை பொசிஷனுக்கு உட்கார வச்சிடுவாங்க. ஸோ இது பெரிய மாற்றம், பெரிய டிரான்ஸ்ஃபர், பெரிய மாற்றத்தினால் முன்னேற்றம் அப்படின்றது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கு. குழந்தைங்களா இருந்தாலும் சரி, நார்மலி பார்த்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு உங்களால் படித்து வர முடியும். ஏன்னா இப்போ இந்த சுக்கிர பயிற்சி நடக்கக்கூடிய 119 நாட்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கக்கூடிய பீரியட். அதில் 76 நாட்கள் ரொம்ப
ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அந்த 77 நாட்கள் இல்லாமல் 43 நாட்கள் வந்து வக்ரகதியில் போகிறார். அந்த பீரியட் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது எப்போ அப்படின்னா உங்களுக்கு மார்ச் 1 ஏப்ரல் 12. ஆனால் பயப்படவே வேண்டாம், ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் தான். அந்த ரொம்ப 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 பாசிட்டிவ்ன்றது ரொம்ப 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 பாசிட்டிவாக இருக்குது, அவ்வளோதானே ஒழிய அதில் நெகட்டிவான பீரியட் அப்படின்றது கிடையாது. விருச்சிக ராசி விருச்சிக லக்ன அன்பர்களே, இது ரொம்ப சூப்பர்ன்றது. நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி 6 வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அந்த காலகட்டம் வந்து மே 14 வரைக்கும். மேக்கு அப்புறம் குரு வந்து மாறுறார். பட் ஸ்டில் அந்த ஸ்மூத் ரோடு கொஞ்சம் இன்னும் ஸ்மூத்தாக இருக்கிறது தான் கம்மியாகுமே ஒழிய, பட் ஸ்மூத்தாக தான் இருக்க போகுது. ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு இந்த 119 நாட்களும் மிகவும் நல்லா இருக்கு. அந்த வக்ரகதி இல்லாமல் இருக்கக்கூடிய பீரியட்ல ரொம்ப 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 நல்லா இருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் எங்கெல்லாம் பிரச்சனையில் இருக்கீங்களோ, அது குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, உறவு சம்பந்தமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலையாட்களோடு இருந்தாலும் சரி, கூட ஒர்க் பண்ணுறவங்களோட இருந்தாலும் சரி, நீங்கள் வீடு கட்டிட்டு இருக்கீங்க, இன்ஜினியர், பிளம்பர், ஆர்கிடெக்ட் யாரோட இருந்தாலும் சரி, ஏன் ஸ்டாஃப்ஸே அமையலப்பா, டிரைவரே அமையலப்பா, அது மட்டும் அமைஞ்சிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர்ப்பான்னு நினைக்கிறீங்களா? அப்படிப்பட்டவங்களுக்கு கூட நீங்கள் டிரைவராக இருந்தால் உங்களுக்கு சூப்பரான இடத்துல வேலை கிடைக்கும், அவங்களுக்கு சூப்பரான டிரைவர் கிடைக்கும். அப்போ வந்து அந்த டிரைவர் அப்படின்றதுக்கு மேலே உங்களை நம்பி பல பொறுப்புகளும் கொடுத்து திருப்தியான ஒரு லாங் டைம் ரிலேஷன்ஷிப்புக்கு ஃபவுண்டேஷன் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். திருமணம் அப்படின்றது நிறைய பேருக்கு விருச்சிகராசி அன்பர்களுக்கு இழுபறியாக இருக்குது. அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப பொன்னான காலம். இப்போ முயற்சி எடுங்க, கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்கள் கண்ணில் படுவார். அந்த லைஃப் பார்ட்னரோட நீங்கள் சூப்பராக, நான் வந்து முதல்ல சொல்லிட்டேன் லாங் டைமுக்கு, அப்போ இப்போ நடக்கக்கூடிய கல்யாணங்கள் வந்து திருப்திகரமான ஒரு அமைப்பை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, 12ஆம் வீட்டுக்கு அதிபதியும் சுக்கிரன் தான். அப்போது யாரெல்லாம் ஃபாரின் போகணுன்றது உங்கள் ஹாரோஸ்கோப்பில் இருக்கோ, அல்லது நீங்கள் ஆசைப்படுறீங்க, ஆசைன்றது பெருசாக வந்தாலே இருந்தால் தாங்க ஆசை வரும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் இல்லைப்பா நான் ஃபாரின் போவே இல்லை, நான் இங்கே இருந்துக்கிறேங்கன்றது நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்காது, அது தூண்டவும் தூண்டாது. ஸோ அப்படி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது போக வைக்கும். எஜுகேஷனுக்காக போக வைக்கும், உங்களுடைய முன்னேற்றத்துக்காக போக வைக்கும். ஏன் நீங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கீங்க, நீங்கள் வந்து அங்கே ஃபாரினோடு சேர்ந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கி நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்றது கூட இப்போ நிறைய டைஅப்ஸ் உங்களோட ஏற்பட்டு அந்த டைஅப்ஸ்னால உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் பெருக்கிக்க முடியும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் இப்போ டகடகடகடகான்னு வரும். அது மட்டும் இல்லைங்க, ஃபாரினுக்கு டூர் போக வாய்ப்பு இருக்குது. அந்த டூர் எப்படி இருக்குன்னா, நீங்கள் சும்மா போனீங்க, அங்கே ஒருத்தரை மீட் பண்ணீங்க, கடைசியில் பிஸ்னஸ் ப்ரப்போசலாகவே அது ஆகிருக்கும். அதுதான் வந்து லாங் டைமுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஸோ ஸ்ரீரங்கநாதருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. முடியும்னா விருச்சிகராசி அன்பர்கள் ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வாங்க. அங்கே நீங்கள் போய் அந்த கஜஸ்தம்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை நீங்கள் நல்லா வழிபட்டு, பொதுவாகவே விருச்சிகராசிக்கு ஆஞ்சநேயர் பெரும் பலத்தை கொடுப்பார். ஸோ அங்கே நீங்கள் மனதார பிரார்த்திச்சு, அப்புறம் ரங்கநாதரையும் அலமேலுமங்கா தாயார் ஸ்ரீதேவி பூதேவியை பார்த்துட்டு, அங்கே ராமானுஜரும் இருக்கார், சக்கரத்தாழ்வாரும் இருக்கார், அவங்கள மனசார நீங்கள் வேண்டி நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய இந்த அற்புதமான ஒரு ஃபண்டமெண்டல் பொசிஷனை தாண்டி பெரிய லெவலில் உங்கள் ஃபவுண்டேஷனை போடுறதுக்கு உண்டான காலகட்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த முக்கியமான பதிவு. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு பாருங்கள், உங்களுடைய இப்போ நடக்கிற திசாபுத்தி எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதில் ஏதோ பேலன்ஸ் பண்ணணும்னா பேலன்ஸ் பண்ணுங்கள். துளசி தீர்த்தம் டெய்லி குடிங்க, பச்சை கற்பூரம் எப்படியாவது நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு வரக்கூடிய வளர்ச்சிகளை பெருக்கக்கூடிய ஒரு அற்புதமான டூல்ஸ் இதெல்லாம். ஸோ விஷ் யூ குட் லக். நன்றி. வாழ்க வளமுடன்.